ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. ஓகேவா, எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, 1.5 கப் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அந்த ரைஸை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு நம்ம வந்து ரைஸ் வந்து என்ன ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கும்ல, புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம்ல, நம்ம வீட்டுக்கு நார்மலாக சாப்பாட்டு அரிசி, முழு அரிசி. இது வந்து நோய் கிடையாது, முழு அரிசி. ஓகேவா, இதில் வந்து எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நான் எடுத்து வச்சுக்கிட்ட அரிசியை வந்து ஊற வச்சுக்கிறேன், தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து நான் ஒரு 2 கேரட்டு, தென் வந்து ஒரு 10 பீன்ஸு. ஓகேவா கைஸ், இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 எடுத்துக்கிட்டேன் கைஸ். நான் வந்து 1.5 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். நாங்கள் வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு. ஓகேவா, 5 பேர் சாப்பிடுவோம். இதுக்கு வந்து இந்த ரெசிபியை இன்றைக்கி பார்ப்போம் கைஸ். 1.5 கப் வந்து, அதாவது வந்து ஒரு 500 கிராம் அரிசின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 கிலோ. அதில் வந்து எப்படி வீட்டில் சிம்பிளாக பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஆனியன் எடுத்துக்கிட்டேன் கைஸ், சின்னதாக 2 ஆனியன் எடுத்துக்கிட்டேன். தென் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஓகே கைஸ், இது வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தென் வந்து ஒரு 4 க்ரீன் சில்லி, தென் வந்து மின்ட்டு, கொரியண்டர், நார்மலாக நம்ம பிரியாணி செய்ய என்னென்ன தேவையோ. தென் வந்து நம்மளோட ஸ்பைஸ் ஆஃப் சவுத், இதோட மசாலா இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட மசாலா. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை 100 கிராம், கிராம்பு, ஏலக்காய் 50 கிராம். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். எல்லா நான்வெஜ்க்கும் வெஜ்க்கும் வந்து இந்த கிரேவி டைப், குருமா டைப், இந்த மாதிரி செய்கிறோம்ல, அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா. வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான மசாலா தான். நம்ம வந்து தேவையில்லாமல் நிறைய இந்த மல்லித்தூள், இந்த மாதிரி ஐட்டம் வந்து கரம் மசாலா, தனியாக கறி மசாலா, இந்த மாதிரி எந்த மசாலாவுமே வாங்க தேவையில்லை கைஸ். ஓகேவா, இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காவை மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டாலே போதும். அதோட டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை, இந்த நம்ம செய்கிறோம்ல, நம்ம செய்கிற 1.5 கப் தேவையான சைஸில் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் கைஸ். ஓகேவா, அதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன். தென் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுக்கிட்டேன் கைஸ். போட்டுக்கிட்டு நல்லா அது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் கைஸ். அந்த மாதிரி இதையும் வதக்கணும் கைஸ். எல்லா பிரியாணிக்குமே வந்து நீங்கள் வெங்காயத்தை, இந்த மசாலா வதக்குறீங்க இல்லையா, இது வதக்கிறதுல தான் கைஸ் டேஸ்ட்டே இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து நல்லா அந்த மசாலாவோடு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும் கைஸ். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். சரி கைஸ், கொஞ்சம் தொண்டை அடைக்குது. நம்ம வந்து எப்பயும் பண்ணுவோம்ல, இந்த பச்சை மிளகாவுக்கு பயந்துக்கிட்டு அதை வெட்டி போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம வெட்டி போட்டுக்கிட்டோம் கைஸ். தென் வந்து இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அது குக் ஆகிடும் கைஸ். அதுக்காக வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ வந்து எல்லாமே இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் கைஸ் வேலையே. ஓகேவா, நம்ம வந்து இந்த சைடில் இது வந்து குக் ஆகிட்டே இருக்கட்டும். அது வரைக்கும் வந்து நம்ம இந்த கட்டிங் வேலையை எல்லாத்தையுமே முடிச்சிடும் கைஸ். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இருக்குது இல்லையா, அதை வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். அதை வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் கைஸ். தென் வந்து உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுவும் வந்து சேம் ரேஷியோ தான் கைஸ். நீங்கள் வந்து 1 kg செய்கிற மாதிரினா வந்து நீங்கள் வந்து ஒரு 300 கிராம் அந்த அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம வந்து இப்போ அவ்வளோ செய்யலை இல்லையா, ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 kg தானே, அதுக்கு வந்து நான் 150 கிராம் அளவுக்கு வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம வீட்டில் அரைச்சிப்போம் கைஸ். நம்ம கடையிலாம் வாங்க வேணாம், இதை வந்து வீட்டிலே அரைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வேலை தானே, எக்ஸ்ட்ரா வேலையை பார்ப்போமே, நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது. ஓகே கைஸ், நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போன உடனே நான் வந்து இந்த தக்காளி இருக்குது இல்லையா, இந்த தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கைஸ். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எப்பயும் போல் இந்த புதினா மல்லியை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சமாக மீதி நிறுத்திட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுக்கணும் கைஸ். நம்ம வந்து லாஸ்ட்டாக தம் போடுவோம்ல, அப்போ வந்து கொஞ்சோண்டு புதினா மல்லி போட்டால் ரொம்ப அந்த ஓப்பன் பண்ணும்போது நம்ம வீடு இல்லை தெருவே மணக்கும் கைஸ். அந்தளவுக்கு வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து போட்டு நல்லா அந்த மசாலாஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கைஸ். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து தயிர் இருக்கு இல்லையா, தயிர் வந்து நான் ஒரு 100 ml, அதாவது வந்து ஒரு 10 ரூபா பாக்கெட் கைஸ். இது வந்து எங்கள் ஊரில் 10 ரூபா, உங்கள் ஊரில் எவ்வளோன்னு தெரியல. ஓகேவா, இந்த 10 ரூபா பாக்கெட் தயிரை வந்து நான் போட்டுக்கிட்டேன் கைஸ். ஒரு 100 ml அளவுக்கு போட்டுக்கிட்டேன். ஓகேவா, போட்டுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கைஸ். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த சில்லி பவுடர், தென் வந்து சால்ட்டு, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம் கைஸ். ஆட் பண்ணிவிட்டு
வாட்டர் இருக்குது இல்லையா, நான் வந்து 1.5 கப், இந்த கப்பில் வந்து 1.5 கப் வந்து நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 1.5 கப் தண்ணியை ஊற்றிட்டு தென் வந்து ப்ளஸ் வந்து அந்த ஒரு கப்புக்கு வந்து 3/4 கப்பு, அந்த 1/2 கப்புக்கு வந்து 1/2ல் 3/4. ஓகே கைஸ், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கைஸ். 1க்கு 1.25. இந்த அரிசிக்கு வந்து 1க்கு 1.25 அந்த ரேஷியோவில் வந்து நம்ம தண்ணி வச்சுருக்கோம் கைஸ். ஓகேவா, இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம்ல ரைஸு, அதை வந்து ஒரு 3 வாட்டி கிருட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துகிட்டு வந்து இந்த குண்டானில் கொட்டிவிடுவோம் கைஸ். இந்த மாதிரி அரிசியை நல்லா கொட்டிட்டு, இந்த அரிசியை நல்லா வலித்து போடுறோம்ல, இந்த குண்டானில் ஒட்டிகிட்டு இருக்கிற அரிசி எடுக்கிறது தான் கைஸ் ரொம்ப வெறியாகும். இந்த மாதிரி போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு அலசி லைட்டாக கைஸ் அந்த அரிசி வர்ற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக, எனக்கு வந்து லைட்டாக அது எடுக்கிறது வந்து ரொம்ப சோம்பேறியே நான், அதனால் வந்து அதை வந்து லைட்டாக அலசி விட்டு ஊற்றிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம சால்ட் வந்து எப்போ போடுறோன்னா, அது வந்து சால்ட்டு பத்தலைன்னா நம்ம வந்து இந்த டைமில் வந்து செக் பண்ணி போட்டுக்கலாம் கைஸ். எப்பயுமே சரி, பிரியாணி வந்து இந்த தண்ணியும் அந்த அரிசியும் சேர்ந்து வர டைமில் கூட உங்களுக்கு சால்ட்டு கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் இதில் வந்து என்ன ஆட் பண்ணலான்னா, மேஷ்டு பொட்டேட்டோஸ் இருக்குதுல்ல கைஸ், நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சால்ட்டை வந்து அது எடுத்துரும். ஓகேவா, வெஜ் பிரியாணிக்கு மட்டும் கைஸ், எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டு சால்ட் அதிகமாக போட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சால்ட்டை வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே போட்டுக்கோங்க. ஓகேவா, போட்டுட்டு இந்த அரிசியும் இந்த தண்ணியை வந்து ஈவனாக வந்துச்சு கைஸ். வந்ததுக்கப்புறம் நம்ம கிட்டே இருக்கிற புதினா மல்லி இருக்குல்ல, அதை வந்து நம்ம தூவி விட்டாச்சு கைஸ். தூவி விட்டு நம்மளுக்கு இந்த ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களோட வெஜ் பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கும் கைஸ். ஓகேவா, நம்ம வந்து ரெடி பண்ண பிரியாணியை வந்து ஒரு பார்சல் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம். அவ்வளோதான் கைஸ். இதில் இருக்கல இன்னொன்று, அது வந்து ஹனி சில்லி சிக்கன் கைஸ். அது வந்து சைனீஸ் ஸ்பெஷல் ஃபுட்டு. அதையும் நான் ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ். உங்களால் முடிஞ்ச உதவிங்களை யாராக இருக்கலாம், உங்களால் முடிஞ்ச உதவிங்களை யாரால் முடியாதோ அவங்களுக்குலாம் செய்யுங்க கைஸ். தேங்க்யூ, குட் பை.